கனடாவில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய சட்டம் தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். 60 நாட்கள் விசா இன்றி தங்கலாம். வெளிநாடொன்றில் இலங்கையருக்கு அளித்த அதிர்ஷ்டம். மிஸ் பாரிஸ் 2024 போட்டிக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் தெரிவு. லட்சக்கணக்கில் குவிந்து கிடக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள். அரச ஊழியர்களின் சம்பளம் ரணிலின் மகிழ்ச்சியான அறிவிப்பு. புகைத்தலுக்கு அடிமையாகும் இலங்கை சிறுவர்கள், வெளியான எச்சரிக்கை. வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். கன்னியாகுமரியில் தியானம் மேற்கொள்ளும் மோடி, பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள். கனடாவிற்கு வெளியே பிறந்த கனேடியர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க அனுமதிக்கும் சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடியுரிமை வழங்கப்படும் சட்டத்தை வம்சாவளியின் அடிப்படையில் கனேடிய அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய குடிமக்களை சேர்க்கும் வகையில் குடிவரவு அமைச்சர் மார்க் மில்லரினால் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய கனேடிய பிரஜைகளின் குழந்தை வெளிநாட்டில் பிறந்தாலும் கனேடிய குடியுரிமை வழங்கப்படும் சட்டம் மாற்றி அமைக்கப்படவுள்ளது. 2009 ஆண்டில் முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பிரதமர் ஸ்டீபன் ஹாப்பரின் அரசாங்கம் சட்டத்தை மாற்றியது. இதனால் வெளிநாட்டில் பிறந்த கனேடிய பெற்றோர்கள் தங்கள் குழந்தை கனடாவில் பிறக்காத வரை அவர்களின் குடியுரிமையை வழங்க முடியாது. இந்த நடைமுறை புதிய சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கனடாவில் வாழும் தமிழர்களுக்கு வெளிநாடுகளில் பிள்ளைகள் பிறந்தாலும் அவர்கள் கனேடிய பிரஜைகளாக கருதப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து செல்லும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் நோக்கில் புதிய விசா ஊக்குவிப்புகளுக்கு தாய்லாந்தின் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி இலங்கை சுற்றுலா பயணிகள் தாய்லாந்துக்குள் நுழைவதற்கு இனிவரும் நாட்களில் விசா தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசா இல்லாமல் 60 நாட்கள் தாய்லாந்தில் தங்கியிருக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எதிர்வரும் ஜூன் 1 முதல் சர்வதேச பார்வையாளர்களுக்கு தாய்லாந்தின் ஈர்ப்பை மேம்படுத்துவதற்கான பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் நடைபெற்று வருகின்ற மிஸ் பாரிஸ் 2024 ஆண்டுக்கான அழகி போட்டியின் இறுதி சுற்றுக்கு யாழ்ப்பாணம் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவை பூர்விடமாக கொண்ட கிளாரா பத்மஸ்ரீ என்பவரே போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். மிஸ் பாரிஸ் இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 10 பேரில் கிளாரா பத்மஸ்ரீ ஒருவராக உள்ளார். அத்துடன் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாக்கெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இன்று வரை பிரான்ஸ் மக்கள் வாக்களிக்க முடியும். இதில் வெற்றி பெற்றால் பிரான்ஸ் போட்டிக்கு அவர் தகுதி பெறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மிஸ் பாரிஸ் 2024 போட்டியில் வெற்றி வாகை சூட வேண்டும் என கிளாராவுக்கு பலரும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி வருகின்றனர். இதுவரை வழங்கப்பட முடியாத சுமார் 4 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் இன்னும் குவிந்து கிடப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த கால பகுதியில் சுமார் 8.5 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க முடியாதிருந்ததாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த தெரிவித்தார். தற்போது அது 4 லட்சமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது தமது திணைக்களத்தின் ஊழியர்கள் இரவும் பகலும் தொடர்ச்சியாக உழைத்து நாளாந்தம் சுமார் 10,000 சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதாகவும், ஆனால் தபால் மூலம் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்படுவதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் எதிர்வரும் ஜூலை மாதத்துடன் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த அனுருத்த மேலும் தெரிவித்துள்ளார். அரசு துறையின் சகல துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு அரச ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டமை குறித்து அதிபர் ரணில் நினைவூட்டியுள்ளார். இதேவேளை தனியார் துறையிலும் ஊதியத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இவ்வருடம் அதிக சலுகைகளை வழங்குவதற்கான பொருளாதார பலம் எம்மிடம் இல்லாவிட்டாலும் அடுத்த வருடம் அரச ஊழியர்களுக்கு சில சலுகைகளை வழங்குவதற்காக அரசு துறையின் சகல துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு குழு ஒன்றை நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என்றார். இலங்கையில் 13 முதல் 15 வரையான வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் புகைத்தல் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறுவர் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் சென்னடி சில்வா தெரிவித்துள்ளார்.
உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். விசேடமாக பாடசாலைகளில் 9, 10 மற்றும் 11ஆம் ஆண்டுகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் 3.7% புகைத்தல் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். பெரும்பாலான சிறுவர்கள் சிகரெட் பயன்படுத்துவதற்கு பின்னரே புகைத்தல் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சிகரெட்டுகளில் ஒருவித ரசாயனம் காணப்படுவதாகவும் வைத்திய நிபுணர் சென்னடி சில்வா தெரிவித்துள்ளார். இதனால் சிகரெட்டுகளை பயன்படுத்தும் சிறுவர்கள் வேகமாக புகைத்தல் பாவனைக்கு அடிமையாகுவதாகவும் தெரிவித்தார். இதனால் பெற்றோர்கள் அனைவரும் அவர்களது பிள்ளைகள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிகரெட் பாவனை காரணமாக சுவாசம் மற்றும் புற்றுநோய்கள் ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அஸ்வசும நிவாரண பயனாளிகளில் 1,25,000 பேர் இதுவரை வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிவாரண திட்டம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அறிவுறுத்தியுள்ளார். கிராமப்புறங்களில் உள்ள பலர் இதுபோன்று வங்கிக் கணக்குகளை திறக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சில வாரங்களில் நிவாரணம் தொடர்பான பொது விழிப்புணர்வு நிகழ்ச்சி அடுத்த வாரத்துக்கு பிறகு செயல்படுத்தப்படும் என்றும் நிவாரண பயன்பெற தகுதியான உண்மையான ஏழை மக்கள் தவறியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையில் முதல் சுற்றில் சில பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் புதிய திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் நாட்டில் சமூக பாதுகாப்பு தரவு முறைமை நடைமுறைப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் பிரதமர் நரேந்திர மோடி தியான நிகழ்ச்சியை முன்னிட்டு 2000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 48 மணி நேரம் தங்குவதை முன்னிட்டு முன்னெப்போதும் இல்லாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த துறவி சுவாமி விவேகானந்தரின் பெயரிடப்பட்ட நடுக்கடலின் நினைவு சின்னத்தில் மே 30 இன்று முதல் ஜூன் 1 வரை நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபடுகிறார். இந்த நிலையில் பிரதமரின் வருகைக்கு எதிராக திராவிட முன்னேற்றக் கழக மனு ஒன்றை அறிவித்துள்ளது. எனினும் பிரதமரின் தியான நிகழ்வுகள் தடையின்றி தொடர்வதோடு இந்த தியான நிகழ்வு காரணமாக கடற்கரை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரதமரின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக வியாழன் முதல் சனிக்கிழமை வரை தனியார் படகு சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன.